ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த சிட்டியில் ஒரு இடத்துல எத்தனை லைஃப்ஸு சுற்றுது பாருங்கங்க. இது வந்து பகல் நான் இப்போ போயிருக்கிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7:30 வாக்கில் நான் போயிருக்கேன் காலையில். இதுவே நீங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே காலையில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மண்ணள்ளி போட்டால் மண்ணு கீழே விழாதுங்க, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு நடக்குது பாருங்களேன். இருக்கிற இடத்துலே ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு லைஃபு போகுது அப்படின்னு சொல்லலாம். காலையில் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுக்கான ஒரு லைஃப் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கான லைஃப் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டு, அந்த மற்ற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போடுற இது இடம். ஒவ்வொருத்தங்க எனக்கு எப்படி சொல்லனே புரியலை. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எனி டைம் நீங்கள் பகலில் போனாலும் சரி, நைட்டு போனாலும் சரி, மார்க்கெட்னால் அது மார்க்கெட்டு மட்டும்தான் இருக்கும். இங்கே இல்லை ஜவுளி கடைனா மற்ற பொருள் வாங்குற இடம்னா பொருள் வாங்குறது மட்டும்தான் இருக்கும். அங்கே அப்படி இல்லாமல் மாற்றி இருக்குது பாருங்கள். ஆனால் உண்மையிலே இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு போனது இல்லைங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் மற்ற ஈவினிங் டைமில் போயிருக்கேன். காலையில் காய் வாங்குறதுக்கு இந்த சைடு நான் வரலைங்க. இதை வந்து நம்ம வீடியோவில் கூட இந்த இடத்த நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். இந்த சுவிதா பற்றி கூட சொல்லியிருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கிராமங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், உடனே பறித்து வர்ற அந்த கீரை வகைகள். நான் கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் எடுக்கலை, உள்ளேருந்து எடுக்க மறந்துட்டேன். முருங்கைக்கீரை வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஐட்டம்லாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழைப்பூலாம் வச்சுருந்தாங்க. வாழைப்பூலாம் வந்து ரொம்ப ரேராக தான் நாங்கள் பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து வாழைப்பூலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இன்றைக்கி வாங்கலை. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய வேலை இல்லையா, அதனால் நான் வாழைப்பூ வாங்கலை. உண்மையிலே அவங்கள பார்த்தாலே தெரியுது, வீட்டில் விளையிற சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இனிமேல் இதை மைண்டில் வச்சுக்கும், எதாவது ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம். சரி வாங்க, ஃபைனலாக நான் இன்றைக்கி வீட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் இது மஷ்ரூம் வாங்கினேங்க, பேபிகார்ன் வாங்கினேன், இப்போ இது குடமிளகாய் வாங்கியிருந்தேன், காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன், கேரட்டு, புடலங்காய், பீட்ரூட்டு. இதில் வந்து முருங்கைக்கீரை மட்டும் மிஸ் ஆகிட்டு வீடியோ எடுக்கல. புடலங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முனைக்க நிறுத்திருந்தாங்க 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரட்டே வந்து 20 ரூபா, காலிஃப்ளவர் 30 ரூபா. சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால 30 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், நான் இது காலையில் வாங்கினது, ஈவினிங்கில் தான் வீடியோ எடுக்கிறேன். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 70 ரூபா சொன்னாங்க. பரவாயில்ல, 10 ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த உஜாலா கத்திரிக்காய், இது வந்து அடுத்து வந்து பேபிகார்ன் வந்து இது நல்லாவே இருக்காதுங்க. சும்மா அந்த பாஸ்தாவில் போட்டு காட்டுறாங்களே தவிர டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம அவிச்சாலும் நறுன்னு தான் இருக்கும். இது சொன்ன அந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வீடியோவில் பார்த்துட்டு என்னமோ இது பெரிய பொக்கிஷமான பொருள்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி ஒன்ஸ் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவங்களே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இதுதானா அவ்வளோதானான்னுட்டு. அதனால் அந்த பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 20 ரூபா, 2 பேக்கெட் வாங்கிட்டு இருந்தேன். குடமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 30 ரூபா, பீட்ரூட் வந்து 30 ரூபா. குடமிளகாய் நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேந்திப்பூ, நம்ம ஊரில் வந்து இதை கேந்திப்பூ சொல்லுவோம், இங்கே வந்து இதை போண்டாப்பூன்னு சொல்கிறாங்க. இது வந்து 20 ரூபா தாங்க. நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு இவ்வளோ பூ கொடுப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த உஜாலா கத்திரிக்காய், இது வந்து 10 ரூபா. நல்ல 10 ரூபாய்க்கு நிறைய சும்மா அள்ளி போட்டுட்டாங்க கையில் லாஸ்ட் நேரத்தில், முடிய போகிற நேரத்தில். ஏன்னா 8:30 மணிக்கு மேலெலாம் அந்த இடத்துல மார்க்கெட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் காலி பண்ணுறதுக்காக எடுத்து போட்டுட்டாங்க. அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா 10 ரூபா தான், 20 ரூபா காய்க்கில சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். எப்படா அம்மா வீடியோ முடிப்பா, நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பான்னு என்னோட சின்ன பொண்ணு இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம அவ்வளோதாங்க. அப்புறம் நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து மும்பையில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு பிளேஸை பற்றியோ, திங்ஸை பற்றியோ, இல்லை ட்ரெஸ்ஸோட விலைகளை பற்றியோ ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் முடிஞ்சால் அந்த இடத்துக்கே போய் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை வீடியோ போடுறேன். அப்படி எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.